ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு ஊர்ல ஒரு ஃபார்மர் இருக்காரு. அவர் வந்து பயிர் தொழில் செஞ்சுட்டு வர்றாரு. செய்யும்போது மானாவாரி பயிர்னு சொல்லுவாங்க இல்லையா, மழையை நம்பியே இருக்கிற ஒரு பயிர். அந்த சீசன்ல மழை பெய்யல, ஸோ தண்ணி வேணும். அதனால பக்கத்து நிலத்துக்காரர்கிட்ட கிணத்தை வாங்குறாரு காசு கொடுத்து. அந்த பக்கத்து நிலத்துக்காரர் ரொம்பவே கன்னிங்கா தந்திரமா இருந்தாரு. ஸோ அந்த விவசாயி வந்து பக்கத்து நிலத்துக்காரர்கிட்ட இருந்து கிணத்தை வாங்கிடுறாரு. அடுத்த நாள் தண்ணி பாய்ச்சலான்னு சொல்லிட்டு லேண்டுக்கு போறாரு. போனதுக்கு அப்புறம் மோட்டார் போடலான்னு போறாரு. அப்போ இல்ல தண்ணி எடுக்கக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து நிலத்துக்காரர் அந்த விவசாயி கிட்ட சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் ஏன் எடுக்கக்கூடாது, அதான் நான் வாங்கிட்டேன்ல கிணறு அப்படின்னு அந்த விவசாயி கேட்கிறாரு. அதுக்கு அந்த பக்கத்து நிலத்துக்காரர், இல்ல நான் உங்ககிட்ட வந்து கிணத்தை மட்டும்தான் வித்தேன், தண்ணி விக்கல அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு மனம் முடிஞ்ச விவசாயி வந்து அரசர்கிட்ட நியாயம் கேட்கலான்னு போறாரு. போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் அரசர் பீர்பாலை கூப்பிட்டு அங்க என்ன பிரச்சனைன்னு போய் சால்வ் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் பீர்பால் வந்து அந்த பக்கத்து நிலத்துக்காரர்கிட்ட கேட்கிறாரு, என்ன விஷயம், எதுக்கு நீ வந்து தண்ணி பாய்ச்ச விட மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீர்பால் அந்த பக்கத்து நிலத்துக்காரர்கிட்ட கேட்கிறாரு. அந்த பக்கத்து நிலத்துக்காரர் சொல்றாரு, இல்ல நான் அவர்கிட்ட கிணத்தை மட்டும்தான் வித்தேன், தண்ணி விக்கல அப்படின்னு சொன்னாரு. ஸோ உடனே அந்த பீர்பால் வந்து என்ன சொன்னாருன்னா, சரி ஓகே, அவர் கிணத்துல ஏன் நீ வந்து தண்ணி வச்சிட்டு இருக்க, ஒண்ணு மந்த்லி ரெண்ட்டை பே பண்ணு, அவர் கிணத்துல நீ தண்ணி வச்சிட்டு இருக்கிறதுக்கு, இல்லைன்னா வந்து உன் தண்ணியை வெளியே எடுத்துக்கோ அப்படின்னு அந்த பீர்பால் அந்த பக்கத்து நிலத்துக்காரர் கிட்ட சொல்றாரு. அதை கேட்ட அந்த பக்கத்து நிலத்துக்காரர் ரியலைஸ் பண்றாரு, அவருடைய தப்பை ரியலைஸ் பண்ணி சாரி கேட்டு வந்துடுறாரு. த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், நம்ம யாரையுமே ஏமாத்தி சாதிக்க முடியாது. ஸோ அதுக்கான பலனை அனுபவிச்சே தீரணும். ஸோ யாரையும் ஏமாத்த ட்ரை பண்ணாதீங்க. டோன்ட் சீட் எனி ஒன். ஸோ இந்த ஸ்டோரி நல்லா இருந்தா யாருக்காவது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களை யாராவது ஏமாத்தி இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ ரெகுலராக வரும் உங்களுக்கு. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே வந்து நான் என்ன டாபிக்ல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.